ஒரு சீக்ரெட் இல்லை, ஒரு சாமி கும்பிட தேவையில்ல, ஒரு மந்திரமும் சொல்ல தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு மெடிடேஷன் பண்ண தேவையில்ல. ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களோட எல்லார் வாழ்க்கையும் ஒரு வருஷத்தில் மாறும். இறைவனை உணர்வீங்க, இறைவனை பார்ப்பீங்க. பொருளாதாரத்தில் மாற்றம் வேணும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா, அருள்நிலையில் அதிகமாக டெபாசிட் வரப்போ பொருள்நிலை பெரிதாக தெரியாது. ஆனால் பொருள்நிலை பெரிதாக தெரியாத காரணத்தினால் அருள்நிலையில் நான் பெரிய ஆள் இல்லைன்னு நினச்சி உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லை, ஒரு வருஷம் ஒரே ஒரு ஆட்டிடியூட், நான் சொல்கிறத மட்டும் மைண்டில் வச்சு வாழ்ந்தீங்கன்னா டோட்டல் வாழ்க்கை மாறும். எதுவுமே தேவையில்லை, இந்த ஒன்றே ஒன்று மட்டும் போதும், மாறிடும் லைஃப். என்ன, காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் சம்மந்தமே இல்லாத ஆளுங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை எப்படியாவது செய்யுங்க. பைக்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்கள், சாப்பாடு வாங்கித்தாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், சொல்லி கொடுங்க. அவங்களுடைய பொருள் எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்கன்னா கவனமாக பாதுகாப்பாக கொண்டு போய் கொடுங்க. முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இதுலேருந்து 15 நிமிஷம் நான் இன்னொருத்தனுக்காக வாழ்ந்துக்கிறேன். அப்படி வாழ்ந்துருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தை தவிர, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர கேட்குறேன். இன்றைக்கி இறைவன் எனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த 24 மணி நேரத்தில் இந்த ஒரு 15 நிமிஷம் நான் இன்னொருத்தனுக்காக வாழ்ந்தேன். அப்படி டெய்லி 15 நிமிஷம் யாருக்காவது வாழ்கிறீங்களா? வாழ்ந்தீங்களா? வாழ்வீங்களா? இப்போ பிரச்சனை இப்போ இதில் தான் இருக்குது. இப்போ வாழ்ந்தீங்களா? அதில் கிடையவே கிடையாது. இப்போ பிரச்சனை இதில் இருக்குது, வாழ்வீங்களா? இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ வாழலைன்னா இப்போ பெரிய பிரச்சனை.